அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இரண்டாவது சூர் ஊதப்படும்போது என்ன நடக்கும்? ரப்பி ஷஹ்லி ஷத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தபோது அங்கே உள்ள மக்கள் நிறைய கேள்விகளை அவரிடம் கேட்டு வந்திருக்காங்க. அப்போது இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள் வந்து ஒரு கேள்வியை வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து கேட்டாங்க. என்னன்னாக்கா, மறுமை நாள் எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மௌனமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை வந்து இறக்குகிறான். அம்ம யதசா அலூன், எதை பற்றி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அனின் நபஇல் அதீம், எதில் அவர்கள் முரண்பட்டு இருக்கிறார்களோ. அல்லதீஹும் ஃபீஹா முஹ்தலிஃபூன், அந்த மகத்தான செய்தியை பற்றி. கல்லா சயஅலமூன், அப்படி இல்லை, அவர்கள் சீக்கிரமாகவே அறிந்து கொள்வார்கள். சும்ம கல்லா சயஅலமூன், நிச்சயமாக அப்படி இல்லை, சீக்கிரமாகவே அறிந்து கொள்வார்கள். இந்த வசனம் 78வது அத்தியாயமான அந்நபாவில் ஆரம்பத்தில் வருகிறது. 30ஆம் ஜுசு அப்படின்னு சொல்கிறோம்ல, அதனுடைய ஆரம்பம் இதான். ஸோ இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அருளப்படுது. அந்த மறுமை நாள் எப்போது நிகழும் என்பதை அல்லாஹ் வந்து யாரிடமும் சொல்லவில்லை. எப்போதெல்லாம் மறுமை நாள் பற்றிய கேள்விகள் கேட்கப்படுகிறதோ அதுக்கெல்லாம் வந்து அல்லாஹுடைய பதில் வரும், நிச்சயமாக வரும், வெகு சீக்கிரமாகவே வந்து அது உங்களை வந்தடையும். இது மட்டும்தான் வந்து அல்லாஹுடைய பதில். என்றைக்கு வரும், அந்த நேரம் என்ன, எப்போது அழியும், இதையெல்லாம் வந்து அல்லாஹ் தன் வசத்திலே வந்து வைத்து கொண்டான். ஆனால் ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கிழமையில் வரும் என்று சொல்லியிருக்காங்க. எப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, சூரியன் உதிக்கும் நாட்களிலேயே வெள்ளிக்கிழமை மிகவும் சிறந்த நாள். ஏன்னா அன்னைக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள். அன்றைக்கு தான் வந்து அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளும் அனுப்பப்படுகிறார்கள். அன்றைக்குத்தான் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றவும் படுகிறார்கள். இதை சொல்லிவிட்டு சொல்கிறாங்க, அன்றுதான் உலக யுக முடிவு நாளும் நிகழும் என்று அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்லீமில் 1548வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. என்றைக்கு வரும் என்று தெரியாவிட்டாலும் அது ஒரு வெள்ளிக்கிழமை தான் வரும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியிலிருந்து நமக்கு தெரியுது. இதற்கு முந்தைய பதிவில் நாம் முதல் சூர் ஊதப்பட்டவுடன் என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். முதல் சூர் ஊதப்பட்டவுடன் இந்த உலகமும் அண்ட சராசரங்களும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் யாரை அல்லாஹ் நாடினானோ அவர்களை தவிர மற்ற எல்லாமும் அழிக்கப்பட்டுவிடும். ஒரு சில மலக்குகளை தவிர அல்லாஹ் வந்து மற்ற அனைவரையும் வந்து அழிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அஸ்ஸுமர் என்ற அத்தியாயத்தில் 39வது அத்தியாயம் 68வது வசனத்தில், வனுஃபிஹ ஃபிஸ் சூரி ஃபஸஈக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்தி இல்லா மன்ஷா அல்லாஹ், சூர் ஊதப்படும், அல்லாஹ் நாடியோரை தவிர வானங்களிலும் பூமியிலும் இருப்போர் அனைவரும் வந்து மூச்சையாவார்கள். அப்போது சும்ம நுஃபிஹ ஃபிஸ் சூர் உஹ்ரா, மீண்டும் ஒரு முறை அந்த சூர் ஊதப்படும். ஃபஇதாஹும் கியாமுன் யந்துரூன், உடனே அவர்கள் எழுந்து பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இப்போ முதல் சூர், இரண்டாவது சூர், இந்த ரெண்டு சூருக்கும் இடைப்பட்ட கால அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கணுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை வந்து நாம் பார்க்க முடியும். அபூ சாலிஹ் தக்வான் அஸ் சம்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, உலக முடிவு நாளில் அல்லாஹ் அனைத்தையும் அழிப்பதற்காக பின்னர் அனைவரையும் எழுப்புவதற்காக ஊதப்படும் 2 எக்களம், 2 சூருக்கு மத்தியில் இடைப்பட்ட காலம் 40. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை வந்து அறிவிக்கிற ஆள் வந்து கேட்குறாரு அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்கிட்ட, நாட்களில் 40 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த முதல் சூருக்கும் இரண்டாம் சூருக்கும் இடைப்பட்ட நாட்கள் வந்து 40 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
அதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் எனக்கு தெரியாதவற்றை உங்களிடம் சொல்வதை விட்டும் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் கேட்குறாங்க, மாதங்களில் 40 மாதங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியாத விஷயத்தை நான் வந்து சொல்வதை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே பதிலை சொல்கிறாங்க. அதன் பிறகு ஆண்டுகளில் 40 அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தெரியாத விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறத விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3வது தடவையும் சொல்கிறாங்க. அப்போது அபூ ஹுரைரா வந்து முதல் சூருக்கும் 2ஆம் சூருக்கும் இடைப்பட்ட அந்த கால அளவு 40 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது 40 நாளா அல்லது 40 ஆண்டுகளா அல்லது 40 மாதங்களா என்பது வந்து அவருக்கே வந்து தெரியல, மறந்துட்டார். எப்படியும் அந்த 2 சூருக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து நாம் இருக்க போகிறது கிடையாது. அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் வந்து ஆக்கி விடுவான். ஸோ அதனால் அதை பற்றி நாம் வந்து அதிகமாக வந்து கவலைப்படாமல் அந்த ஹதீஸில் இன்னும் அதிகமாக வந்து என்ன செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, 2ஆம் சூர் ஊதப்பட்ட பிறகு வானத்திலிருந்து அல்லாஹ் வந்து தண்ணீரை இறக்குவான். யார் யாரெல்லாம் வந்து இறந்த பிறகு கபூரில் புதைக்கிறோமோ அவர்களுடைய முழு உடலும் வந்து அழிந்து போய்விடும். எல்லாமே மக்கி மண்ணோடு மண்ணாக ஆகிவிடும்போது அல்லாஹ் வந்து ஒரே ஒரு அணுவளவு எலும்பை அல்லாஹ் வந்து எந்த மண்ணிலும் வந்து மக்கி போகாமல் அதை பாதுகாத்து வைக்கிறான். அந்த அணுவளவு உள்ள அந்த எலும்பு பகுதியிலிருந்து தான் மனிதன் கியாமத்து நாளையில் இந்த மண்ணிலிருந்து முளைத்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த அணுவளவு இருக்கக்கூடிய அந்த எலும்பு வந்து எங்கே இருக்குன்னாக்கா, முதுகந்தண்டு இருக்குல்ல, முதுகந்தண்டில் வேர்பகுதி, அதாவது கடைசியில் இருக்கிற உள்வால் எலும்பில் வந்து அதன் நுனிப்பகுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை வைத்து தான் எல்லா படைப்பினங்களும் வந்து மறுமை நாளில் மறு உருவாக்கம் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொன்னதாக அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியில் 4935வது ஹதீஸாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து என்ன நடக்கும், அல்லாஹ் வந்து அஸ்-ஸுமரில் வந்து சொல்கிறான், வல் அர்லு ஜமீ அன் கபுலத்துஹு யௌமல் கியாமதி, கியாமத்து நாளையில் இந்த பூமி முழுவதும் அல்லாஹுடைய ஒரு கைப்பிடிக்குள் அடங்கிவிடும். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பி யமீனிஹி, வானங்கள் அனைத்தும் அவனுடைய வலது கரத்தில் சுருட்டப்பட்டுவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. பூமி வந்து இந்த அண்ட சராசரத்தை ஒத்து பார்க்கும்போது மிகவும் சிறிய ஒரு பொருள். அந்த பூமியை அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹுடைய கைப்பிடிக்குள் அடங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறான். அதே இந்த வானத்தை பற்றி சொல்லும்போது மிகப்பெரிய வானம் இல்லையா, அதை அல்லாஹ் அழகாக சுருட்டி தன்னுடைய கையில், வலது கையில் வந்து வைத்து கொள்கிறான். இவை எல்லாவற்றையும் அழித்த பிறகு அல்லாஹ் மறு சூர் ஊதப்படும் போது மற்ற எல்லாவற்றையும் புதிதாக வந்து படைக்கிறான். இந்த கட்டத்தில் வந்து சொர்க்கம் நரகம் இந்த விஷயம்னா வந்து அப்படியே இருக்குமா, இல்லை வந்து அழிக்கப்பட்டு மீண்டும் படைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முதலில் படைத்து அதை அழித்துவிட்டு மீண்டும் படைப்பதை வந்து அல்லாஹ் தனக்கான ஒரு தனித்தன்மையாக வந்து சொல்லி காட்டுகிறான். அதனால் அவன் படைத்த அத்தனை பொருட்களும் அத்தனை விஷயங்களும் எல்லாமே வந்து ஒரு முறை அழிக்கப்பட்டு அது மீண்டும் படைக்கப்படும். இது அல்லாஹுடைய சுன்னாவிலே வந்து உள்ள விஷயம். ஸோ இது வந்து அந்த 2 சூருக்கும் மத்தியிலே வந்து நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சூரா யாசினில் வந்து சொல்லி காட்டுறான், 53வது வசனம், இன்கானத் இல்லா சைஹத்தம் வாஹிதத்தம் ஃப இதாஹும் ஜமீ உள்ளதைனா முஹலரூன், ஒரு பெரும் சத்தம்தான், வேறு எதுவுமே கிடையாது, ஒரு பெரும் சத்தம்தான், வேறு எதுவுமே கிடையாது, உடனே அவர்கள் அனைவரும் நம்மிடம் ஒன்று திரட்டப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரே ஒரு சூர் தான் ஊதப்படும், எல்லோருமே வந்து அல்லாஹ்வின் முன்னாடி வந்து அணிவகுத்து நிற்பார்கள். இதுதான் வந்து அல்லாஹ் சொல்லக்கூடியது. வனுஃபிஹ ஃபிஸ் சூரி ஃப இதாஹும் மினல் அஜிதாசி இலர் ரொப்பிஹிம் யன்சிலூன், சூர் ஊதப்படும், உடனே அவர்கள் சமாதிகளிலிருந்து தமது இறைவனை நோக்கி விரைவார்கள். சூர் ஊதப்படுதல் தான், சமாதிகளிலிருந்து அத்துணை பேரும் வந்து எழுந்து அல்லாஹ்வை நோக்கி விரைவார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு காட்டுகிறான். காலு யா வைலனா மம் பாசனா மிம் மருக்கத்தினா ஹாதா மா வஅதர் ரஹ்மானு வசதக்கல் முர்சலூன், நாங்கள் தூங்கிக்கிட்டு தானே இருந்தோம், எங்களை வந்து எங்கள் தூக்கத்திலேருந்து, நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்த இடத்துலேருந்து எங்களை எழுப்புனது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. அதுக்கு
அளவற்ற அருளாளன் வாக்களித்ததும் தூதர்கள் உண்மையென கூறியதும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு பதிலாக வந்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை தொடர்ந்து வந்து கூறுகிறான். அல்லாஹ் சூரா நபாவில் வந்து குறிப்பிட்டு காட்டுகிறான். 78வது அத்தியாயம் 18வது வசனம். யௌம யுன்ஃபஹு ஃபிஸ் சூரி ஃபதாத்தூன அஃப்வாஜா. சூர் ஊதப்படும் நாளில் நீங்கள் பல கூட்டங்களாக வருவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். ஸோ ஒவ்வொரு கூட்டமாக வந்து சூர் ஊதப்படும் நாளில் அல்லாஹ்வை நோக்கி வருவார்கள். வஃபுதிஹத்தி சமாஉ ஃபகானத் அபுவாபா. வானங்கள் திறக்கப்பட்டு பல வாசல்களாக ஆகிவிடும். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வானம் இருக்கு இல்லையா, இந்த வானம் வந்து நமக்கும் அரிஷுக்கும் இடையில் வந்து மூடி அல்லாஹ் வந்து நட்சத்திரங்களை கொண்டு அதை அலங்கரித்து வைத்திருப்பதாக சொல்லி காட்டுகிறான். முதல் வானம் நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரிக்கப்படுது. நாம் முதல் சூர் ஊதும் போதே இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வானத்தை திறந்து வைப்பான் அல்லாஹ். அந்த முழு வானம் வந்து இல்லாமலாகி அந்த அரிஷு வரைக்கும் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும். அதைத்தான் வந்து அல்லாஹ் வந்து குறிப்பிட்டு காட்டுகிறான். வசுயிரத்தில் ஜிபாலு ஃபகானத் ஸ்வராபா. மலைகளெல்லாம் பெயர்க்கப்பட்டு காணல் நீராக மாறிவிடும். அப்போது ஒரு மலைகளை கூட இந்த உலகத்தில் வந்து பார்க்க முடியாது. இப்போ நமக்கு ஒன்று தோணும், இந்த மஹ்ஷர் மைதானம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். இந்த மஹ்ஷர் மைதானம்ங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, இந்த பூமியை அல்லாஹ் அழித்து தட்டையான ஒரு பொருளாக வெட்ட வெளியாக ஆக்கிவிடுவான். சுற்றி பார்க்குற அளவுக்கு வந்து எதுவுமே இருக்காது. சமதளமாக வந்து அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை மாற்றி இதே உலகத்தில் நிற்க வைத்து தான் வந்து நம்மை கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான். அப்போது இந்த உலகம் இப்போது இருக்கக்கூடிய உலகம் போன்று இருக்காது. இந்த உலகம் தட்டையாக வெட்ட வெளியாக பார்க்கும் தூரம் வரைக்கும் வந்து கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு வந்து வெறும் சரிசமமான ஒரு நிலமாக வந்து அல்லாஹ் மாற்றிவிடுவான். இதை அல்லாஹ் வந்து குரானிலேயே சொல்லி காட்டுகிறான். ஃபயதருஹா காஅன் சஃப்சஃபா. பின்னர் அதை வெட்டை வெளி, அதாவது சமமான ஒரு நிலமாக வந்து அல்லாஹ் ஆக்கிவிடுவான். லா தரா ஃபீஹா இவாஜம் வலா அம்தா. அதில் வந்து மேடு பள்ளம் எதையுமே வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எந்த ஒரு வளைவும் இருக்காது, எந்த ஒரு கோணலும் இருக்காது. ஒரே சரிசமமாக மட்டமான நிலமாக வந்து இந்த பூமி ஆக்கப்பட்டு அந்த பூமியைத்தான் உங்களுக்கு மஹ்ஷர் மைதானமாக அல்லாஹ் மக்களை நிறுத்தி வைத்து கேள்வி கேட்பான். இந்த பூமியில் தானே பிறந்தோம், இந்த பூமியில் தானே நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் செய்தோம். இதே பூமியில் வைத்தே அல்லாஹ் வந்து கேள்வி கேட்டு அல்லாஹ் உங்களை நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் சூரா முஃமினூன் 23வது அத்தியாயம் 101வது வசனத்தில் வந்து சொல்லி காட்டுகிறான். ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ் சூரி ஃபலா அன்சாப பைனஹும் யௌம இதின் வலா யதசாஅலூன். சூர் ஊதப்படும்போது அந்த நாளில் எவர்களுக்கும் எந்த ஒரு உறவும் இருக்காது. அவர்களில் யாரும் யாரையும் பார்த்து எந்த ஒரு விசாரணையும் செய்து கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்தில் பார்த்தாக்கா வந்து விசாரிச்சுப்போமே, என்னப்பா பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஒன்று எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்து யாரும் விசாரிச்சிக்க மாட்டாங்க. எப்போ வராங்க இந்த சூழ்நிலை, என்ன சூழ்நிலை, எல்லாம் இறந்து பல காலங்களுக்கு பிறகு மற்றவர் ஒருவரை ஒருவர் வந்து பார்த்துக்கிறாங்க. அப்போ இந்த மகன் மகள் மனைவி அப்பா அம்மா இந்த எந்த ஒரு உதவுமே வந்து இருக்காது. அந்த சமயத்தில் அவர்களுடைய நஃப்ஸை காப்பாற்றி கொள்ள தான் வந்து முனைப்பு காட்டுவார்களே தவிர யாரும் எப்படியும் போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களுடைய மனநிலை இருக்கும். ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலைமை அவ்வளவு கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் சூரா தாஹாவில் 20வது அத்தியாயம் 102வது வசனத்தில் வந்து குறிப்பிட்டு காட்டுகிறான். யௌம யுன்ஃபஹு ஃபிஸ் சூரி வ நஹ்சுருல் முஜ்ரிமீன யௌம இதின் ஜுர்கா. சூர் ஊதப்படக்கூடிய அந்த நாளிலே குற்றவாளிகளை, குற்றம் புரிந்தவர்களை அல்லாஹ் நீல நிற கண்களை உடையவர்களாக எழுப்புகிறான். இதை அல்லாஹ் வந்து இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஒரு ஆளை சாதாரணமாக பார்ப்பதற்கும் நீல நிற கண்களாக உடையவர்களாக பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. கொஞ்சம் மிரட்டல் தொனியில் இருக்கும் அவர்களுடைய பார்வை. ஸோ அது போன்று குற்றவாளிகளை அடையாளம் காண்பிப்பதற்காக அல்லாஹ் அவர்களை எல்லாம் வந்து நீல நிற கண்களை உடையவர்களாக எழுப்புகிறான். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தை விட்டும் பாதுகாக்கட்டும். அவர்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க? எத்தஹாஃபத்தூன பைனஹும் இல்லபிஸ்தும் இல்லா அஷ்ரா. நீங்கள் 10 நாட்களை தவிர உலகத்தில் வசிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களிடத்தே ரகசியமாக வந்து பேசிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
இதை கேட்டுவிட்டு அடுத்தவர்கள் என்ன பேசிக்கொள்வார்கள்? நஹ்னு அலமு பிமா யகூலூன இது யகூலு அம்சலுஹும் தரீகத்தன் இல்லபிஸ்தும் இல்லா யௌமன். நீங்கள் ஒரு நாள் தவிர அந்த உலகத்தில் வசிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர்களில் அறிவுமிக்கவர் கூறுவார், அதை நாம் நன்கு அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, அன்றைக்கு அவர்கள் எழுப்பப்பட்டு 50,000 வருடங்கள் நிற்க போகிறாங்க. அந்த 50,000 வருடங்களை நீங்கள் ஒப்பிடும்போது இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்ததாக அதை ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு நாள் வாழ்ந்திருப்போம். அந்த 50,000 வருடங்களை நீங்கள் ஒப்பிடும்போது ஒருத்தவர் என்ன சொல்கிறாரு, 10 நாள் வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை அல்லாஹ் அங்கீகரிக்கலை. அதில் ஒரு ஆள் அறிவுமிக்கவர் ஒருவர் சொல்லுவார், நாம் ஒரு நாள் தான்ப்பா வாழ்ந்திருக்கோம் இந்த உலகத்தில். அதை அல்லாஹ் அங்கீகரிக்கவும் செய்கிறான் என்றால், அந்த உலகத்தில் மறுமை நாளையில் மட்டும் நாம் நிற்கப் போகின்ற அந்த நீண்ட காலம் இருக்குல்ல, 50,000 வருடங்கள், அந்த 50,000 வருடங்களை ஒப்பிடும்போது இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. அங்கே போயிட்டு நின்று வருத்தப்படுவோம், இவ்வளவு நாட்கள் நாம் வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுதான் நாம் வெற்றி பெற வேண்டிய முக்கியமான உலகம். அந்த உலகத்துக்கான தயாரிப்பில் தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கோங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அந்த உலகத்தில் போயிட்டு நாம் நிற்கிறப்ப இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை வீணாக போய்விட்டது என்றால் நிரந்தர நரகமாகிவிடும். இந்த உலகத்தில் சரியான முறையில் அல்லாஹுவை தேடிக்கொண்டீர்கள் என்றால், அல்லாஹுடைய திருப்தியை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால், அல்லாஹ் உங்களை அரவணைத்து தன்னுடைய அரிசின் கீழ் நிறுத்தி விடுவான். இல்லை என்றால் அந்த வெட்டவெளி பொட்டல் வெளியில் அல்லாஹ் உங்களை 1 மைல் தூரத்தில் உள்ள சூரியனுக்கு கீழே நிற்க வைத்து உங்களை வேர்வையில் மூழ்கடித்து வைத்து உங்களை சாகவும் விடாமல் வாழவும் விடாமல் நடக்கக்கூடிய அந்த நிரந்தர தண்டனை இருக்கு இல்லையா, அதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதை நாம் லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த அழகான நாட்களில் அல்லாஹுடைய அருள் பொங்கக்கூடிய இந்த ரமலானில், அதுவும் குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இறைஞ்ச வேண்டும். இது போன்ற சூழ்நிலைகளில் நாம் அல்லாஹ்வின் அருளை பெற்று அல்லாஹ்வின் அரிசின் கீழ் சென்று விட வேண்டும். இது போன்று நஷ்டவாளிகளாக நாம் உச்சி சூரிய வெளியில் நின்று 50,000 வருடங்களும் சாகக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் இது போன்ற அதாபிலிருந்து காப்பாற்றுவானாக. அவனுடைய அருளில் நம்மை அணைத்து கொண்டு அவனுடைய திருப்தி பெற்ற நல்லடியார்களாக நாம் அவனை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹத் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.